வாழ்க்கையில் நாம் கண்களை கொண்டு நாம் பார்க்கிறோம் அல்லவா? இந்த கண்களை கொண்டு பார்க்கின்ற அனைத்துமே நிலையில்லாதது என்பதை உணர்த்துவதற்குத்தான் நாம் கண்களை மூடி அகத்தினுள்ளே வாழ்க்கையும் நமக்கு ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம். கண்களை திறந்து நாம் பார்க்கிற எதுவுமே நிலையில்லாதது என்பதை முதலில் நாம் உணர வேண்டும். கண்களுக்கு புறத்தில் இருப்பது அனைத்தும் புறப்பார்வையால் நாம் பெறுவது. இவை அனைத்தும் புறப்பார்வை, புற உலகம், புற வாழ்க்கை என்றே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதையே கண்களை மூடி அகத்தினுள்ளே அகக்கண் பார்வையை கொண்டு அக வாழ்க்கையும் அகத்தினுள்ளே நாம் தேடி செல்லும்போது அக வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஆனால் ஒன்றை உறுதியாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே. இந்த இரண்டு பாதையும் வெவ்வேறான பாதைவை, ஒன்றிலிருந்து ஒன்று முழுமையாக வேறுபட்டவை. புற உலக வாழ்க்கையில் நீங்கள் இயங்கும்போது அக உலக வாழ்க்கையை உங்களால் காண இயலாது. அக உலக வாழ்க்கையில் நீங்கள் இயங்கும்போது புற உலக வாழ்க்கையை உங்களால் காண இயலாது. அவற்றை செயல்படுத்த முடியாது. இதற்கு உதாரணமாக கூற வேண்டுமென்றால், நாம் சமீபத்திலே அவதார் படம் ஒன்று நாம் பார்த்திருப்போம். அவதார் படம் என்பது உண்மையான தத்ரூபமான காட்சியாகும். அதாவது இந்த மனிதர்களாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளானது மனிதனுடைய முழுமையாக ஒரு அறைக்குள்ளே, ஆய்வு அறைக்குள்ளே சென்று நாம் உறங்கும்போது வேற்று உலகத்திலே மனிதராக உயிர் பெற்று அங்கே இயங்குகிறான். அங்கே உறங்கும்போது இங்கே மனிதன் விழித்துக் கொள்கிறான். இவ்வாறாக ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றம் பெறுவது என்பதுதான் அவதார் படத்தினுடைய முழுமையான கருத்து. இந்த உலகத்திலிருந்து நீங்கள் வேறு உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், நீங்கள் இந்த உலக வாழ்க்கையும் இந்த உலக இயக்கங்களையும் நீங்கள் முழுமையாக புறக்கணித்து நிராகரித்து இயக்கங்களை ஸ்தம்பிக்க செய்தால் மட்டுமே அக உலக வாழ்க்கைக்கு நீங்கள் வேறு செல்ல வேண்டும். அக உலகம் என்பது அது வேறு ஒரு உலகம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் அவதார் படம் உங்களுக்கு உதாரணமாக கூறினேன். அதிலே மனிதராக இருந்து ஆய்வறைக்குள்ளே சென்று திரும்ப அக உலக வாழ்க்கைகளே வேற்று உலகத்திற்கு செல்லும்போது அங்கே வேறொரு உயிரினமாக, வேறொரு அவதார இனமாக, வேற்று ஜீவனாக பிரதி எடுத்து அந்த உலகத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். அந்த உலகத்தை விட்டு பிரியும் போது, அந்த உலகத்திலே உறங்கும் போது இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து இந்த உலக வாழ்க்கையை வாழ்வான். இது உண்மையான தத்ரூபமான உண்மை நிலையாகும்.